இந்தாங்க பாய்ஸ், அது ஒரு துண்டு. யாருக்கு என்ன கலர் பார்த்து எடுத்துக்கோங்க. அது எந்துப்பா, அதான் பிடிச்சினு கெட்டிவா. மஞ்சள் கலர் வேட்டி கிடையாதுடா, துண்டு தான். போமா போமா. இப்போ நம்மளாம் எங்க போயிட்டு இருக்கோம்னா வடபழனி கோயிலுக்கு நடந்தே போறோம். இந்த துண்டுலாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வருஷம்ல மெட்ரோ நாங்கள் செருப்பு போடல. ஸோ அதனால யாரும் எங்களுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்ண கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி துண்டு இருந்ததுன்னா நாங்களாம் இப்போ மாலை போட்டுருவோம். ஆசாமியில் வெறும் போயிட்டு சாமியை மட்டும் நடந்தே போயிட்டு கும்பிட்டு திரும்ப அங்கேருந்து வாங்குவோம், மெட்ரோ வந்துடுவோம். இன்னையே ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னையில் தான் இருக்கும், ஆனால் போகிற வழியில் நிறைய ஒரு பாடங்கள்லாம் கற்றுக் கொடுக்க, நடந்து போக சொல்ல. அது என்னென்னட்டு நடந்து போகிறவங்களுக்கு தெரியும். மனசுக்கிறேன் அதான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். என்னென்ன தெரிஞ்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீயை சாப்பிட்டு அப்படி நடப்பதை ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். மரோகரா ரோகரா ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நாங்க சென்டர் கிட்ட வந்துட்டோம்ல, சென்டர் கிட்ட வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம போதான் மெயின் டாஸ்க் என்னன்னா பாத்தீங்கன்னா, வெயில் ஏறுது. கிட்டத்தட்ட மணி ஒரு 7:30 ஆகுது. இப்படி இருந்தோம், வெயில் ஏறுது. வாங்க நடக்காது. சொல்லு, மணி இப்போ ஒரு 9 ஆகுது. 9 இல்ல 9:30. 9:30 ஆயிடுச்சா? இல்ல 9:30 ஆகுது. ஏண்டா 10 மணிக்குள்ள போயிட்டு சாமியை பாருடா. வாங்கடா, அப்பதான் கோயில்ல போய் பார்ப்போம். கோயிலாண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். வெயில் ஏறிட்டு பாரு. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிந்தரும் புதமும் சங்கரில்லா பதமி ரெண்டும் பன்மணி சதங்கை. ஒரு வழியா சாமியை பார்த்து முடிச்சாச்சு. அதனால முடிஞ்சது ஒரு 6 பேருக்கு சாப்பாடு ஆகி விட்டோம். அதுக்கப்புறம் எல்லாம் இப்போ நான் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா மோஸ்டா இதை ட்ரை பண்ணுங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு 4 பேருக்கு, அதை விட ஒரு புண்ணியம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளவுதான், நலப்பயணம் முடிஞ்சு விட்டது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமியை போயிட்டு சீக்கிரமா பார்த்துட்டு சீக்கிரமா வந்துட்டோம். அதுக்கான யுக்தியை நாங்க பயன்படுத்தணும். எங்களுக்குன்னு ஸ்பெஷல் தரிசனம் இப்போ எந்த கோயில போனதான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோயில சும்மா எல்லாரும் பானு பார்த்ததுதான் மிச்சம். என்னடா இதுல போயிட்டே இருக்கானுங்க. அந்த இடத்துல வீடியோ மட்டும் எடுக்க முடியல. நம்ம கோயில வீடியோ எடுக்க முடியாது. அதனால கோயிலுக்கு வெளியில வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல வந்து இன்ட்ரோவும் இருக்காது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொன்னது கிடையாது. பாக்குற யாருன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பண்ணிட்டு போங்க. சொல்ற கடமை சொல்லுவோம். இதுக்கப்புறம் சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். அது எப்படின்னு அடுத்த இருக்கிறதா நாம யோசிக்க முடியும். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு கூட எனக்கு தெரியாது. அது இவங்க எல்லாம் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஸோ